நம்ம சண்முக பாண்டியன் அண்ணா ஹீரோவாக நடிக்கிற கொம்பு சிவி படம் இருக்குல்ல, இந்த படத்துக்கான எல்லா ஷூட்டிங்கும் இப்போ வந்து முடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை அஃபிஷியலாகவே வந்து சொல்லிட்டாங்க. கூடிய சீக்கிரமே இந்த கொம்பு சிவி படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸாக்டாக எந்த டேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டேரக்டர் பொன்ராமோட டேரக்ஷனில் நம்ம இவனோட மியூசிக்கில் நம்ம சண்முக பாண்டியன் அண்ணாவோட நடிப்பில் இந்த கொம்பு சிவி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான ரோலில் நம்ம சரத்குமார் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம ஜெய் அண்ணா இருக்காருல்ல, இவர் இப்போ ஒரு புதிய படத்தில் ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட டைட்டிலும் ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டைட்டில் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சட்டென்று மாறுது வானிலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட டைட்டில் வந்து வச்சிருக்காங்க. கூடவே ஃபர்ஸ்ட் லுக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்லாம் பார்க்க ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்து இருக்கு. ஸோ நம்ம ஜெய் அண்ணாவோட இந்த சட்டென்று மாறுது வானிலை படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாபு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த படத்தை டைரக்ட் வந்து பண்ணுறாரு. அதுக்கப்புறமா வந்து நம்ம டேரக்டர் செல்வராகவன் சார் இருக்கார்ல, இவர் வந்துட்டு ஹீரோவாக ஒரு புதிய படத்தில் நடிக்கிறாரு. இந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டென்னிஸ் மஞ்சுநாத் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம செல்வராகவன் சார் ஹீரோவாக நடிக்கிற இந்த புதிய படத்துக்கான பூஜையெல்லாம் போட்டு இந்த படத்தை இப்போ ஸ்டார்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.